வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டே இருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஈடிக்கு வந்த புது நெருக்கடி, அதாவது இப்போ புதுசாக ஒரு அதிகாரியை வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு தெரியும், ஜூலை ஃபர்ஸ்ட் வீக்கில் அவர் ஜாயின் பண்ணிட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அஃபிடவிட் தயாரிக்கிறதுல அதாவது வந்து சட்ட பாயிண்ட்டை சரியாக போடாதனால இன்றைக்கி வந்து அமலாக்கத்துறை வழக்கறிஞர் கோபமாயிருக்காரு. அதனால் இன்றைக்கி உச்சநீதிமன்றத்தில் முறையீடு பண்ணுவதற்கான காலம் கொஞ்சம் அதிகமாகுங்கிறாங்க. என்ன நினைக்கிறாங்க, ஈடி எப்படியும் இந்த இதை கோட்டை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்கள் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஈடி கோட்டை விட்டது எங்கே? அதாவது போன தடவை ஈடி சரியாக பண்ணாதனால தம்பிகள் வீட்டில் இருக்கக்கூடிய அந்த லேப்டாப்பு, வீடுக்கு சீல் வச்சது எல்லாத்தையும் வந்து மறுபரிசீலனை செய்யணும், உங்களுக்கு அந்த அதிகாரமே இல்லைன்னு கோர்ட்டு சொன்னதை நம்ம பார்த்துருப்போம். ஆனால் இவங்க பண்ண வேண்டியது என்ன பண்ணியிருக்காங்க? சட்டம் சொல்வது என்ன? சட்டம் சொல்வது இன்றைக்கி வந்து எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. எது டாஸ்மார்க் எதிராக எஃப்ஐஆர் வந்திருக்குது, 41 எஃப்ஐஆர். அந்த எஃப்ஐஆரின் அடிப்படையில் இவங்க விசாரணைக்கு போகும்போது முதல்ல யார் குற்றம் சாட்டியிருக்காங்களோ அவங்கள விசாரிக்கணும். அப்புறம் தான் மேலே போகணும். இவங்க ஸ்ட்ரெயிட்டாக டாஸ்மார்க் அலுவலகத்தில் நுழைந்தது வந்து சரியான நடவடிக்கை இல்லை. இது கேஸை எப்படி கொண்டு போகலான்னு ஒரு பெரிய டிஸ்கஷனே நடந்துகிட்ருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி தோற்றது டாஸ்மார்க் இல்லை, தோற்றது ஈடி இல்லை, தோற்றது அமித்ஷா. அதனால் அமித்ஷா அப்படிங்கும்போது இன்னும் கவனமாக அங்கே ஒரு பெரிய ஒரு மீட்டிங்கே நடந்துகிட்ருக்குது. வரக்கூடிய நாட்களில் அது இன்னும் தீவிரமாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி வந்து இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜி, அப்புறம் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அரசு ஐஏஎஸ் ஆஃபீஸரு, இவங்கெல்லாம் வந்து தான் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெரும் அளவுக்கு செலவு பண்ணி தம்பிகள் பெரிய பெரிய வழக்கறிஞர்லாம் வைக்கிறாங்க. ஆனால் அந்த பக்கம் பார்த்திங்கன்னா ஈடி அவங்க வழக்கறிஞர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ தேர்தல் அப்படிங்கிறதுனால ஒட்டுமொத்த அரசு இயந்திரமே, இந்த உள்துறை அமைச்சகம், நிதித்துறை அமைச்சகம் உட்பட ஒட்டுமொத்த அந்த துறையே இன்றைக்கி திமுகவுக்கு எதிராக, குறிப்பாக பார்த்திங்கன்னா இந்த இடி வந்து எப்படியும் வந்து இவங்களை உள்ளத்தள்ளிடணும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு வராங்க. அதனால் எப்பயுமே பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒருத்தர் தப்பு பண்ணிட்டார், அவர் ஓடிட்டுருக்காரு, இந்த பக்கம் விரட்டி பிடிக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு கேஸ் போட்டு எதாவது பண்ணியிருப்பாங்க, அவங்க வீட்டில் இருக்க ஆளை பிடிச்சி வச்சுருவாங்க, ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. அப்போ கடைசியில் ஈடி தான் ஜெயிக்கும். நம்ம தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், அது நியாயமோ அநியாயமோ கடைசியாக ஈடி தான் ஜெயிக்கும். இறுதி வெற்றி யாருன்னு நம்மளால் சொல்ல முடியாது. இறுதி வெற்றிங்கிறது தேர்தல் எத்தனை வருஷம் கேஸ் நடக்கும், அப்புறம் இல்லைன்னு கூட சொல்லுவாங்க. இந்த 8 மாதத்துக்குள்ளே அவங்கள லாக் பண்ணணும். அப்போ ஈடிக்கு வந்த சிக்கல் என்ன? ஈடி எங்கே கோட்டை விட்டது? இப்போ வெளியில் என்ன சொல்கிறாங்க, இல்லை ஈடியில் இருக்கக்கூடிய முன்னாள் அதிகாரிகளாக இருந்தவங்க சில பேர் திமுகவோட ஆளாக மாறி இந்த கேஸ் நீத்து போகணுங்கிறதுக்காக பண்ணியிருக்காங்களாம். ஏன் சொல்கிறோம்னா, இப்போ ஜெயலலிதா அம்மாவுடைய சொத்து குவிப்பு வழக்கை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த சொத்து குவிப்பு வழக்கில் கலைஞர் அவர்கள்ட்ட கொண்டு போகும்போது பாருங்கள், ஜெயலலிதா அம்மா 10 கோடிக்கு நகை வாங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்லுவாராம், 10 கோடி இன்றைக்கி இருக்க மதிப்பு, அன்னைக்கு அவங்க வாங்கும்போது என்ன மதிப்போ அதை போடுங்க, ₹1 இருந்தாலும் மாட்டுவாங்க. அதனால தான் ஜெயலலிதா அம்மாவுக்கு தண்டனை கிடைத்தது. அப்போ வந்து கலைஞர் கூட இருந்த வழக்கறிஞர் அந்த சாமர்த்தியம், அது வந்து இன்றைக்கி ஈடி வந்து எப்படி இல்லாமல் போனது, எல்லாம் தெரிஞ்ச ஈடி ஏன் கோட்டை விட்டது, அதை பற்றி பேச போகிறோம். அதுக்கு அடுத்து இன்றைக்கி தமிழ்நாட்டில் வந்து நிர்வாகம், ஒரு பக்கம் ஓரணியில் தமிழகம், உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஸ்டாலின் அவர்கள் சொல்லிகிட்டு இருந்தாலும் இன்றைக்கி கல்வியோட நிலைமை எப்படி இருக்குது? அதாவது கோயில் பணத்தை எடுத்து நாங்கள் வந்து கல்லூரி கட்டுறது எடப்பாடிக்கு பிடிக்கல, கல்வி வளர்வதை பிடிக்கல அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது 150 கல்லூரிகளில் 90 கல்லூரிகளில் முதல்வரே இல்லை. பகுதி நேர ஆசிரியர்களை போட்டு 1,50,000 ரூபா சம்பாரம் தரக்கூடிய ஆசிரியர்களை போட்டிருக்கணும். ஆனால் நீங்கள் 25,000 ரூபா இருக்கக்கூடிய ஆசிரியர்களை போட்டு கல்வியின் தரம் குறைந்து விட்டது. அப்போ இன்றைக்கி வந்து ஆளுநர் வந்து பல விஷயம் வந்து பேசும்போது நம்ம திட்டுவோம். ஆனால் அவர் சொல்கிறது கரெக்டு தான். ஒரு சில விஷயம் இன்றைக்கி வந்து கல்வியினுடைய தரம், உயர்கல்வியினுடைய தரம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் பின்தங்கி இருக்குது. இந்தியா முழுக்க எடுத்து பார்த்திங்கன்னா, இந்தியா முழுக்க எவ்வளோ பல்கலைக்கழகங்கள் இருந்தாலும் தமிழ்நாட்டில் தான் இந்த பல்கலைக்கழகங்கள் அப்படிங்கிறதுல காலி பணியிடங்கள் அதிகமாக இருக்குது. தகுதி வாய்ந்த ஆசிரியர்களை இவங்க போடாதனால தள்ளாடி கொண்டு இருக்கிறது. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்த தகவல் என்னென்னா, 25% மேலான அரசு பள்ளிகளில் தலைமை ஆசிரியர்களே இல்லை. அப்போ நீங்கள் வந்து தலைமை ஆசிரியர் இல்லாமல் ஒரு பள்ளி நடத்தினா எப்படி இருக்கும்? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தோம், மொட்டை மாடியில் மேலே டெரஸில் உட்காந்து மாணவர்கள் படிக்கிறாங்க இந்த வெயிலில். அப்போ அவர்களுக்கு நீங்கள் வந்து பாடசாலைகளை அமைத்து கொடுக்கல. ஆனால் கேட்டால் என்ன சொல்கிறீங்க, நாங்கள் இத்தனை குடமுழுக்கு பண்ணணும், 184 அடிக்கு வந்து முருகர் சிலையை வைக்கிறோம். கேட்டால் இதுதான் திராவிட மாடல்,
அப்படின்னு சொல்லிக்கிட்டு இன்னொரு பக்கம் ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், இல்லை இல்லை கல்வி தான் சொத்து அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. நமக்கு ஒன்றுமே புரியல. அப்போ எங்கே கொண்டு போய் இது எங்கே தமிழ்நாடு போயிட்டுருக்கு? இது எல்லாத்தையும் வச்சு பேசும்போது இன்னொன்று அதிமுகவில் கொடுத்த பணம் கீழே போகல. எப்படி எடப்பாடி பழனிசாமி மாநாட்டுக்கு இந்த கூட்டம் போட்டுட்ருக்காருல, 10,000 பேரை பண்ண சொல்லி காசு கொடுத்தா 1000 பேர் தான் கூட்டு வந்திருக்காங்க. அதற்கு காரணம் நிலவு பிரமுகர். சமீபத்தில் அவர் கட்சி விட்டு போயிட்டார். அவர் மட்டும் இருந்திருந்தால் பக்காவாக பண்ணியிருப்பார். அப்போ வேலுமணி அந்த ஒரு இடத்துல கோட்டை விட்டாரா? அதனால் வரக்கூடிய நாட்களில் அது பக்காவாக பண்ணணுன்ட்டு இப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அது என்ன பஞ்சாயத்துங்கிறத பேசுவோம். இன்னொரு பக்கம் பிஜேபி அப்படிங்கிறது பூத் கமிட்டி. இப்போ எல்லா கட்சிக்கும் பூத் கமிட்டி இருக்கும். அது மாதிரி 50,000 பூத் கமிட்டி இருக்குது அப்படின்னு பிஜேபியில் சொல்கிறாங்களாம். ஆனால் இப்போ என்ன சிக்கல்னா, உண்மையிலே அந்த 50,000 கமிட்டி இருக்காங்கிறதுக்கு பார்வையிடுவதற்காக ஒரு குழுவை போட்டிருக்காங்க. அதாவது எல்லா கட்சியிலையும் உங்களுக்கு தெரியும், பூத் கமிட்டியை போட்டு அந்த பூத் கமிட்டிக்கு எவ்வளோ பணம் கொடுக்கறது அப்படிங்கிறத மேற்பார்வையிடுறதுக்கு ஆளை போடுவாங்க. ஆனால் பூத் கமிட்டி போட்டேன்னு சொல்லி அண்ணாமலை காலத்திலே சொன்னது, இப்போ அதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் போடுறாங்க. அப்படின்னா இவங்க எப்போ பூத் கமிட்டியை போட்டு எப்போ தேர்தலை சந்திப்பாங்க? அதான் எடப்பாடி பழனிசாமி சொல்கிற மாதிரி இவங்க ஒரு எக்ஸ்ட்ரா லக்கேஜ். என்ன ஒன்று, சென்ட்ரலில் பவர் இருக்காங்க. சென்ட்ரலில் பவர் இருக்கிறனால திமுகவை அங்கே ஓட வைப்பாங்க. அதனால் எடப்பாடி பழனிசாமி கூட்டணியில் இருக்கார். பிஜேபி தனியாக நின்னால் என்ன ஆகிடுங்கிறது அவங்களுக்கும் தெரியும். அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் கடைசியாக அமுங்கும் நம்ம நினைக்கிறோம். இதையும் தாண்டி அமித்ஷா மறுபடியும் வரும்போது இல்லை தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி தான் சொல்லிட்டா எலெக்ஷனே வைக்க வேணாம், திராவிட மாடல் கண்டிப்பாக ஜெயிப்பதை யாரும் தடுக்கவே முடியாது. அவ்வளோதான். ஃபஸ்ட்டு நம்ம இடி மேட்டரை பார்ப்போம். இடி உங்களுக்கு தெரியும், டாஸ்மார்க்கில் உள்ள நுழைஞ்சதாகட்டும், அதில் நடைபெற்ற சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் ஒரு புதுசு. எப்படி இது தம்பி லண்டன் போயிட்டார், இன்னொரு தம்பி அங்கே போயிட்டார். அப்படியா? அப்போ உச்சநீதிமன்றத்தில் போட்டாங்க. உச்சநீதிமன்றம் பெரிய அளவுக்கு இன்றைக்கி இவங்களை ஒரு உண்டிலன்னு பண்ண போகிறாங்க. ஏன்னா விசாகன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் இருக்குது. இடி இதுக்கு மேலே தமிழ்நாட்டில் 2-3 பேரை தூக்கி உள்ளே போட்டுரும், தம்பிகள்லாம் சிதறடிக்க போகிறாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்கும்போது, ரெய்டு நடக்கும்போதே ஒரு தம்பி ஃபாரின் போயிட்டார். அப்போவே எல்லாருக்கும் ஒரு சந்தேகம், எப்படிங்க அமலாக்கத்துறையோ இல்லை போலீஸை பற்றியோ நன்கு தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், இதுக்கு பெரிய பிஹெச்டி படிப்பெல்லாம் படிக்க வேணாம். ஒரு இடத்துக்கு போகிறாங்க இடி அப்படின்னா அவங்க யார், எந்தெந்த இடத்துல அவங்களுக்கு ஆஃபீஸ் இருக்குது, இவங்க என்ன செல் நம்பர், இவங்க வீடு எங்கே இருக்குது, என்ன பேங்க் டிரான்சாக்ஷன் என்ன பண்ணிகிட்ருக்காங்க, இவர்களுடைய பின்புலம் என்ன, இவங்க வீட்டுக்கு நம்ம ரெய்டு போனால் யார் யாரெல்லாம் ஃபோன் பண்ணுவாங்க, இது எல்லாம் தெரியாமல் போகாது. அவங்க பாஸ்போர்ட் என்ன, சமீபத்தில் எந்த ஊர் போயிருக்காங்க, இப்படிலாம். அப்போ என்ன முதல்ல பண்ணுவாங்க, இவங்களை நாங்கள் இந்த வீட்டுக்கு நாங்கள் போகும்போது அவர் வெளிநாட்டுக்கு போகக்கூடாது. ஏன்னா சில பேர் அது ரொம்ப சீரியஸான அஃபென்ஸாக இருந்தால், ஏன்னா இடி அமித்ஷா சொல்லி போகுது. அப்போ இவங்களை எப்படியும் உள்ளே போட்டு தூக்கி போடணுங்கிற முடிவோடு போகும்போது அவங்கள அவ்வளவு எளிதாக ஃபாரின் போக விட்டுருமா? ரெய்டு நடந்துகிட்டு இருக்கும்போதே ஒருத்தர் ஃபாரின் போகிறார். அதுக்கப்புறம் தான் சொல்கிறாங்க, இல்லை அதை வழி அமைச்சு வச்சதே இங்கே இருக்கக்கூடிய சில அதிகாரிகள் தான், ஏற்கனவே சொல்லிட்டாங்க சார். இவ்வளவு கோட்டை விட்றாங்க. அதாவது நம்ம சாதாரணமாக ஒரு லோன் வாங்கி கட்டலை, இல்லை கடன் வாங்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு தெரியும், தனியார் நிறுவனங்கள் எவ்வளோ பாடாப்படுத்துது, அரசு நிறுவனங்களே எவ்வளோ பாடாப்படுத்துது. உங்கள் பேனையும் அதையும் லிங்க் பண்ணுங்கள், அதையும் லிங்க் பண்ணுங்கள், ஜிஎஸ்டி கட்டலை நமக்கு பிரச்சனை, இன்கம் டேக்ஸ் கட்டலைன்னா நோட்டீஸ் கொடுக்குறாங்க. இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டுக்கு நீங்கள் ரெய்டு போகிறீங்க, அசால்ட்டாக அவர் ஃபாரின் போயிட்டார். சார் ரைட்டு, ஃபாரின் போயிட்டார். அப்போ எங்கேயோ ஓட்டை இருக்குது, நம்ம ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இதையும் தாண்டி இன்றைக்கி இடி ஒரு அஃபிடவிட் ஃபைல் பண்ண போகிறாங்க. எங்கே நம்ம உச்சநீதிமன்றத்தில் பண்ண போகிறாங்க. அதில் பண்ணும்போது என்ன சிக்கல் வருது அப்படின்னா, ஏற்கனவே இருந்த அதிகாரிகள் 2 அதிகாரிகள் உங்களுக்கு தெரியும், இடியில் இருந்த 2 அதிகாரிகள் மாற்றப்பட்டாங்க. ஒரு மாதத்துக்கு முன்னாடி புதுசாக ஒரு அதிகாரி வராங்க, ஜூலை 1 வீக்கில் அவர் வந்துட்டார். அவர் அதுக்கப்புறம் ஆளுநரையெல்லாம் பார்த்ததெல்லாம் நம்ம பேசிட்டோம். அவர் வந்த உடனே அவருக்கு இந்த கேஸை பற்றியான ஹிஸ்ட்ரி புரிஞ்சிக்கவே ரொம்ப லேட் ஆகுது. ஒன்று. இன்னொன்று, இப்போ எஃப்ஐஆரை பேஸ் பண்ணி தான் இடி உள்ளே வருது. அப்போ இடி உள்ளே வரும்போது எஃப்ஐஆரை வச்சு பண்ணும்போது அந்த எஃப்ஐஆர் யார் மேலே போட்டிருக்காங்களோ அவங்க மேலே நீங்கள் அவங்ககிட்ட தான் முதல்ல பேசியிருக்கணும், வாக்குமூலம் வாங்கணும், இல்லை அவங்கள விசாரிக்கணும். ஆனால் எதுவுமே இல்லாமல் இந்த புகார்களை வைத்து, எந்த புகார், இப்போ ஏதோ உசிலம்பட்டிலையோ ஏதோ ஒரு ஊரில் ஒரு சின்ன ஒரு கடையில் போய் ரெய்டு பண்ணும்போது 2,000 ரூபா இருக்க வேண்டிய இடத்துல 5,000 ரூபா இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதை பிடிச்சி ஒரு கேஸ் போட்டிருப்பாங்க. இந்த மாதிரி பல கேஸ்
இந்த பல கேஸை வச்சு நீங்கள் உள்ளே வரும்போது அது சம்பந்தமாக யாரோ ஒருத்தட்ட விசாரித்து அவங்க கொடுக்குற தகவல் எப்படிங்க இந்த மாதிரி தப்பு நடக்குது, 2000 ரூபா சேர்ந்து எப்படிப்பா 5000 ரூபா வச்சு சொல்லுவார். இல்லை சார் இந்த 5000 ரூபாங்கிறது எல்லாம் இங்கே மட்டும் இல்லை, எல்லா ஊர்லேயும் நடக்கும். டாஸ்மார்க் அங்கே நம்ம டிபார்ட்மெண்ட்லேருந்தே சொல்லிட்டாங்க, இந்த ஸ்கேனர்லாம் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு நாங்கள் சொல்லிட்டோம், 10 தடவை சொல்லிட்டோம். ஸ்கேனில் வந்து சரியாக வரமாட்டேது, அதனால் நாங்கள் கையிலேயே காசு கொடுக்குறோம். அதாவது எல்லாம் ஸ்கேன் பண்ணி ஒரு ஸ்கேன் பண்ணால் அந்த பாட்டிலை பற்றி முழு விவரங்களும் தெரியலாம். அதுலேயே ஏகப்பட்ட குறைபாடு ஹெலோகிராம் இதெல்லாம் அவர் சொன்னது. இதை வச்சு நாங்கள் டாஸ்மார்க்குள்ளே பூந்தோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அப்படி தான் சொல்லணும். ஆனால் அவங்க எடுத்த விட என்ன பண்ணிட்டாங்க, நேராக டாஸ்மார்க் ஆஃபீஸ் போயிட்டாங்க. இப்போ இடியோடைய வழக்கறிஞர் கேட்குறாங்க, ஏன்னா இந்த தடவை மிஸ் ஆகிடக்கூடாது. ஏன் இப்போ இந்த தடவை வந்து இடி இயக்குனர் இவ்வளோ கேட்குறாங்கன்னா, ஏற்கனவே அமித்ஷா அவர்கள் 30,000 கோடின்னு சொல்லிட்டு போயிட்டார், ஒரு ஃபிகரை சொல்லிட்டு போயிட்டார். இப்போ சரியோ தப்போ இடிக்கு அதை நிரூபிக்க வேண்டிய கட்டாயம் இருக்குது. இன்னொன்று, அமித்ஷா 10ஆம் சொல்லியிருக்க மாட்டார், ஏற்கனவே விசாரிச்சிருப்பார். அப்போ அமித்ஷாவை இவ்வளவு இப்போ சமீபத்தில் 2 நாளைக்கு முன்னாடி கொடுத்த பேட்டியில் கூட தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இவங்க வந்து கொள்ளையடித்து கொண்டிருக்கிறார்கள் மட்டும் ரொம்ப தெளிவாக சொல்கிறார். வரக்கூடிய தேர்தலில் பிஜேபி வைக்கக்கூடிய கோஷம் முருகனோ கிருகனோ இல்லை, அவங்களுடைய கோஷம் என்னென்னா ஊழல் ஆட்சியை அகற்ற வேண்டும். அதுக்கப்புறம் தான் முருகன் ஆகட்டும் கடவுள்லாம், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு மெயின் டார்கெட் ஊழல். அப்போ ஊழல் அப்படிங்கும்போது வரக்கூடிய நாட்களில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். போன தடவைலாம் இடி கொஞ்சம் தப்பு பண்ணிட்டாங்க. அப்போ அஃபிடவிட் தயாரிக்கும் போது இப்போ வழக்கறிஞர் கேட்குறாரு, என்னங்க நீங்கள் யாரையும் விசாரிக்காமல் நேரடியாக டாஸ்மார்க் போயிருக்கீங்க, மறுபடியும் உச்சநீதிமன்றத்தில் நம்ம போகும்போது ஸ்ட்ரெயிட்டாக எப்படி நீங்கள் டாஸ்மார்க்கை குறி வச்சிங்க, டாஸ்மார்க்கில் 1000 கோடி இந்த மாதிரி நடந்ததுங்கிறது உங்களுக்கு எப்படி தெரியும்? உசிலம்பட்டியிலையோ இல்லை வந்து நம்ம வந்து ஆத்தூர்லேயோ மேட்டூர்லேயோ ஏதோ ஒரு ஊரில் வந்து ஏதோ ஒரு சின்ன சம்பவம் நடந்து அதை பிடிக்க போய் அங்கே இருக்கவங்க டாஸ்மார்க்கு நீங்கள் போங்கன்னு சொல்லியிருந்தால் பாயிண்ட் லாஜிக் இருக்குது. லாஜிக்கே இல்லாமல் எதுக்கு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக டாஸ்மார்க் போனீங்க? அப்போ இது வந்து நீதிமன்றம் கேட்கும்ல, என்னங்க ஸ்ட்ரெயிட்டாக எப்படிங்க போனீங்க? ஒரு முகாந்திரம் இருக்கணும்ல, முகாந்திரமே இல்லாமல் யார் வீட்டில் வேணால் போய் பண்ணுறதுங்கிறது சரியாக இருக்குமா? அப்போ இந்த இடத்துல இடி மாட்டிக்குச்சு. இப்போ இங்கே இருக்கக்கூடியவங்க என்ன பாயிண்ட்டை பிடிக்கிறாங்க, இடி அப்படிங்கிற ஒன்றுக்கு அதிகாரமே இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட்டே வராமல் சட்டவிரோதமாக இவங்க உள்ளே பூந்துருக்காங்க. இப்போ தமிழ்நாட்டில் வந்து சிபிஐக்கு மாற்றுங்கன்னு நம்ம கேட்குறோம், நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. சிபிஐ நினச்சா தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியாது. ஏன்? எடப்பாடி பழனிசாமி இருக்கும்போது வர முடியும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அந்த தடையை போடல. அண்ணாமலை அவர்கள் வந்து ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த மெட்ரோவில் வந்து முறைகேடு பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒருவேளை சிபிஐ வந்து ஸ்டாலினை விசாரிக்க போகுது அப்படின்ட்டு உடனே தடை. சிபிஐ வரணும்னா தமிழ்நாடு அரசை கேட்டுட்டு தான் வரணும், அப்படி ஒரு தடை போட்டிருக்காங்க. அப்போ சிபிஐ அப்படிங்கிறது இந்த அளவுக்கு ஒரு தடை போட்டிருக்கக்கூடிய நேரத்தில் இடிக்கு எந்த தடையும் இல்லை. இப்போ இடிஐ தரப்பில் என்ன சொல்கிறாங்க, தேவையில்லாமல் நம்ம மாட்டிக்கிட்டோம். உச்சநீதிமன்றத்தில் கேட்கும்போது என்ன விளக்கத்தை கொடுக்கணும், காரணம் இல்லாமல் நீங்கள் ஏன் போனீங்கன்னா விளக்கத்தை கொடுக்க முடியாது. அந்த ஒரு சட்ட சிக்கலில் இன்றைக்கி இடி இருக்குது. இது எப்படி சமாளிக்க போகிறாங்கன்னு தெரியல. இப்போ இடி தரப்புலேருந்து வரக்கூடிய செய்தி என்னென்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தம்பிகள் ஏற்கனவே சொல்கிறோம், 2 தம்பி வீட்டில் வந்து நம்ம ரைடு போனதை இன்றைக்கி உயர்நீதிமன்றம் கண்டித்தது, சீல் எடுத்து விடுங்கன்ட்டாங்க. ஒரு தம்பிக்கு தடை இல்லை. ஆனால் அந்த ஒரு தம்பியை கூட ஏன் விசாரிக்கலைன்னா, இதுக்கு மேலே அவமானப்பட்டோம்னா பேக் ஃபயர் ஆகிரும், பிரச்சனை ஆகிரும். இந்த தடவை அடுத்து வரக்கூடிய அடி பக்காவாக இருக்கணுங்கிறதுல இன்றைக்கி இடி ரொம்ப தெளிவாக இருக்காங்க. அது சம்பந்தமான விஷயங்கள் நடந்துட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. ஏற்கனவே ஒரு தடவை கோட்டை விட்டுட்டாங்க, இந்த தடவை எப்படியும் பிடிக்கணும்ட்டு. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி தம்பிகளும் ஏற்கனவே பெரிய பெரிய லாயரை வச்சு அவங்க என்னென்ன பண்ணணும், ஏற்கனவே வாக்குமூலம் விசாகன் அவர்கள் கொடுத்த வாக்குமூலம் அது ஒரு முக்கியமாக பார்க்கப்படுது. ஏற்கனவே இறந்த ஸ்ரீராம் அவர்கள் இருக்கார்ல, அப்போ இருந்த கணக்கு வழக்கு என்ன, அதன் பிறகு தம்பிகள் மூலமாக இருக்கக்கூடிய வழக்கு என்ன, எல்லாத்தையும் தாண்டி இவங்க எந்த அளவுக்கு போயிட்டாங்கன்னா தம்பிகள் மறுபடியும் அவங்க வெளிநாட்டில் இருந்தார்ல, வெளிநாட்டில் கொஞ்ச நாள் இருந்தார்ல, அந்த டைமில் டாஸ்மார்க்கில் என்ன வருமானம் அந்த வரவு செலவு கணக்கை ஏகப்பட்ட அமௌண்ட் வரணுமா, அதெல்லாம் வசூல் பண்ணுற நிலைமையில் இருக்காராம். இதை பார்த்து வெளியில் இருக்கவங்களுக்கு ஒரு சந்தேகம், என்னங்க இடி வந்து இந்த அளவுக்கு வந்து பிடிக்க போகிறாங்க, மேலே வந்து இவ்வளோ யோசனை பண்ணிகிட்டு இருக்காங்க, டெல்லியில் உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ண போகிறாங்க, கொஞ்சம் கூட கவலையே இல்லாமல் எந்த தைரியத்தில் இருக்காங்க, மறுபடியும் வசூல் ஆரம்பிச்சிட்டாங்களே. ஏற்கனவே காலப்பட்டியில் உங்களுக்கு டாஸ்மார்க்கில் வந்து ரைடு நடந்து ஒரு 2 நாள் பார்த்தீங்கன்னா காலப்பட்டி எங்கள் கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்க காலப்பட்டியில் வந்து அந்த கரூர் கேங்கோடைய ஆஃபீஸை மூட்டாங்க. 2 நாள் முடிஞ்சிட்டு போனோன்னா மறுபடியும் ஓப்பன் பண்ணிட்டாங்க. அப்போ செந்தில் பாலாஜி தரப்போ இல்லை வந்து இங்கே இருக்கக்கூடிய தம்பிகள் தரப்புக்கோ அவங்களுக்கு ஒரு பயம் இல்லாமல் போயிடுச்சு. இடி பிடிக்குங்கிற பயம் ஏன் அவர்களுக்கு இல்லை.
அப்போ ஒருவேளை ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனதுக்கப்புறம் நிலைமை மாறிடுச்சா? அப்படியும் சொல்ல முடியாது. ஸ்டாலின் அவர்கள் டெல்லி போனதுக்கப்புறம் தான் அமித்ஷா வந்து 30,000 கோடிக்கிறாரு. இவங்க பாட்னாக்கு வந்து ஸ்வீட் அனுப்புனதுக்கப்புறம் தான் சொல்கிறாரு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இடி சும்மா விடாதுங்க. இதை மட்டும் இல்லைங்க, ஏகப்பட்ட விஷயம் இருக்குது. இன்னும் 2-3 டிபார்ட்மெண்ட் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி வந்து தெம்பா சொன்னார் ஒரு 4 நாளைக்கு முன்னாடி, யார் யார் எங்கெங்கெல்லாம் பத்திரமா இருப்பாங்களோ அங்கங்கெல்லாம் இருப்பாங்கன்னு சொன்னது அர்த்தம் என்ன? வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு பிரச்சனை. இப்போ வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அவங்க வந்து தேர்தல் வேலையை பார்ப்பாங்களா, இல்லை எப்போ இடி வரும்னு பார்ப்பாங்களா? அப்போது ஒரு பதட்டமான நிலைமையில் வைக்கக்கூடிய நிலைமைக்கு இன்றைக்கி இடி கொண்டு வந்துருச்சு. அதனால் இந்த விஷயத்தை களைவதற்காக அவர்களும் ஆலோசனை பண்ணிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. அநேகமாக இன்னும் ஒரு வாரத்தில் பண்ணிடுவாங்களாம். ஏன்னா வந்து 14ஆம் தேதி ஜூலை 14 வந்து உச்சநீதிமன்றம் ரெகுலர் கோர்ட் ஆரம்பிச்சிடும். ஏன்னா இன்னொரு 1 நாள் 2 நாள் தான் இருக்குது. அப்போ அதுக்குள்ளே அவங்க வேலையை பார்க்கணும். ஏன்னா இன்னையிலேருந்து ஆரம்பிச்சிருச்சு உச்சநீதிமன்றம். அப்போ உச்சநீதிமன்றத்தில் இன்னையிலேருந்து ஆரம்பித்ததுக்கு பிறகு கூட அவங்க பண்ணாததுக்கு காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பண்ணல. இன்றைக்கி தான் பண்ணியிருக்கணும்னு நினச்சாங்க, இன்றைக்கி பண்ணல. அப்போ கொஞ்சம் டிலே ஆகுமான்னு கேட்டால் இல்லைங்க, ஒரு வாரத்தில் முடிஞ்சிருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம். அடுத்தது பக்கம் ரொம்ப முக்கியமானது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், கல்வி தான் அழியாத சொத்து, கல்வியில் சிறந்த தமிழகம். எடப்பாடி பழனிசாமி வந்து கோயிலில் இருக்க காசை எடுத்து பல்கலைக்கழகம் கட்டக்கூடாது, கல்லூரிகள் கட்டக்கூடாதுங்கிறாங்க. ஐயோகோ அப்படிங்கிறாரு. ஒரே விஷயம் நமக்கு புரியல. ஏற்கனவே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்லூரிகளில் நிலைமை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். நல்லா படிக்கணும், படித்தா பெரிய ஆள் ஆகணுங்கிறோம். பிஹெச்டி படித்தவங்க இன்றைக்கி நிலைமை என்ன? பகுதி நேர ஆசிரியர்களாக 25,000 ரூபா சம்பளத்தில் இருக்காங்க. அதுவே நிரந்தரமாக கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருந்தால் 1,50,000 ரூபா சம்பளம். 1,50,000 ரூபா கற்பிக்கக்கூடிய கல்வி எப்படி இருக்கும்? 25,000 ரூபாய்க்கு ஒருத்தர் போட்டிங்கன்னா அவர் எப்படி பாடம் நடத்துவார்? அவருக்கு எல்லா திறமையும் இருக்கும். ஆனால் அவருடைய வெறுப்பு, வெளியில் போய் நிறைய வேலை செய்யணும், கடன் பிரச்சனை நிறையா இருக்கும், இங்கே மட்டும் வேலை செய்ய மாட்டார், வெளியிலையும் போய் வேலை செய்வார். அப்போ நீங்கள் ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க? 500க்கு மேலே வாக்குறுதி கொடுத்தீங்க, எல்லாம் பரண்டில் இருக்குதுன்னு சண்முகம் அவர்கள் சொல்கிறார், கம்யூனிஸ்ட் தோழர். அப்போ இன்றைக்கி 150 கலைக்கல்லூரிகள் இருக்குது. 90 கல்லூரிகளில் முதல்வரே இல்லை. முதல்வரே இல்லாமல் கல்லூரிகள் நடக்குது. நீங்கள் போய் டெல்லியில் போய் உச்சநீதிமன்றத்தில் போய் வைஸ் சான்சலராக வந்து சிஎம் தான் இருக்கணும், எங்களுக்கு தான் அந்த அதிகாரம் இருக்குது, பல்கலைக்கழகங்களை நிர்வகிக்கக்கூடிய அதிகாரம் எங்ககிட்ட தான் இருக்குதுன்னு சொல்கிறீங்களே, இதுக்கு தான் போயிட்டு இருந்தீங்களா? கேட்டால் சென்ட்ரல் கவர்மெண்ட் நிதி கொடுக்கலங்கிறீங்களே. நமக்கு ஒன்றுமே புரியலையே. இப்போ 5 வருஷமாக கொடுக்கவே இல்லையா? இங்கே பார்த்தீங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் பார்த்தீங்கன்னா மாத சம்பளம் கொடுக்கல, உள்ளிருப்பு போராட்டம் நடத்துகிறாங்க, பென்ஷன் கொடுக்கல. இங்கே தான் அப்படின்னா மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி, இன்னும் 2-3 யூனிவர்சிட்டியில் இதை விட மோசம். ஒரு பக்கம் ஆளுநருடைய அக்கறையின்மையால் தள்ளாடி கொண்டிருக்கிறது, இன்னொரு பக்கம் உங்களுடைய அக்கறையின்மை, உங்களுக்கும் ஆளுநருக்கும் இருக்கக்கூடிய சண்டையில் பாதிக்கப்படக்கூடியது மாணவர்களின் கல்வி தான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி தான் வந்து நிறையா பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழா நடக்கலை. கேட்கும்போது இல்லைங்க, டெல்லியிலேருந்து மினிஸ்டர் வந்தால் தான் பட்டமளிப்பு விழா நடத்தணும் அப்படின்னு ஆளுநர் நினைக்கிறாரு. ஏன்? இல்லை அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கிடைக்கலைங்க, அங்கே இருக்கவங்களெல்லாம் கொஞ்சம் கூட்டு வந்து, ஏன்னா ஆளுநர் ரவி இங்கேயே இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டாரு. தமிழ்நாடு மாதிரி வெளிச்சமாய மாநிலமே இல்லை, நம்ம என்ன வேணால் ஐடியா கொடுக்கலாம், இவங்க மொழியை கூட நம்ம கிண்டல் பண்ணலாம், ஒன்றுமே கேட்க மாட்டாங்க, இப்படி ஒரு சொகுசான மாளிகை எங்கேயும் கிடைக்காதுன்னு இங்கே இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டாரு. அப்போ டெல்லியில் இருக்கக்கூடிய நிறைய பேரை கூப்பிட்டு வந்து அவங்க மனத்தை குளிர்வித்தால் ஆளுநர் ரவியை மாற்ற மாட்டாங்க அப்படின்னு சொல்லி லேட்டாக்கி அப்புறம் அப்பாயின்மெண்ட் யாருக்கும் கிடைக்காம கடைசி நேரத்தில் ஆளுநரே போய் கொடுத்துட்டு வந்தார். 2-3 பேருக்கு மட்டும்தான் கொடுத்தாரு. பெரிய சர்ச்சையாச்சு, டைம் பார் ஆகிடுச்சு. அப்போ ஆளுநர் அவர்கள் வந்து பதவியில் நீட்டிக்கணுங்கிறதுக்காக அவர் ஒரு சில லாபி பண்ணுறாரு. இந்த பக்கம் நீங்கள் சில லாபி பண்ணுறீங்க. அண்ணா பல்கலைக்கழக மாணவி விஷயத்தில் இல்லை ஆளுநர் வேந்தரை போடலை, அதனால் ஆளுநர் மேலே தான் தப்பு நீங்கள் சொல்கிறீங்க. உங்கள் ஆட்சியினுடைய கையாளாகத்தனம்னு ஆளுநர் சொல்கிறாரு. தமிழ்நாட்டு மக்கள் சிரிக்கிறாங்க. உங்கள் 2 பேருக்கு இருக்கக்கூடிய சண்டை இல்லை, 2 பேருக்கும் மறைமுக கூட்டணி தான். ஏன்னா ஆளுநர் மேலே மரியாதை இல்லைன்னு நீங்கள் சொல்லுவீங்க, ஆனால் ஆளுநர் மாளிகைக்கு அடுத்த வருஷம் போவீங்க. கேட்டால் முதல் வருஷம் மரியாதை இல்லை, இந்த வருஷம் மரியாதை இருக்கும்பீங்க. புதுவிதமான விஞ்ஞானபூர்வமாக பேசுகிறது இருக்குல்ல, அந்த அளவுக்கு பேசுவீங்க. மறுபடியும் சொல்கிறோம், தமிழ்நாட்டில் கல்வி நிறுவனங்களில் நடப்பது என்ன? இன்றைக்கி பகுதி நேர ஆசிரியர்களுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றணும்னு சொல்லி தானே ஆட்சிக்கு வந்தீங்க, நிறைவேற்றினீங்களா? எல்லாத்தையும் தாண்டி இப்போ மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இப்போ கோயில் பணத்தை எடுத்து நீங்கள் கல்லூரிகள் கட்டுறீங்க. ஏற்கனவே இருந்த கல்லூரிகளில் தரம் சரியில்லையே. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் இங்கேயும் வேலை பார்க்குறாரு. அதாவது 70% மேலே இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் பகுதி நேர ஆசிரியர்கள். அப்போ எப்படி கல்வித்தரம் சரியாக இருக்கும்? கேட்டால் இந்தியாவிலேயே வந்து கல்வித்தரம் நல்லா ஊருங்கிறீங்க. இல்லையே,
புள்ளிவரின்படி இந்தியாவிலே கல்வித்தரம் மிக மிக குறைந்த மாநிலம். அதாவது என்னென்னா, நிறைய பேர் வந்து சேர்றாங்க. திராவிட மாடல் ஆட்சியின் சாதனையை பாருங்கள். கல்லூரிகளில் சேர்பவர்கள் எண்ணிக்கை அதிகமாக இருக்கிறது. கரெக்டு. வெளியில் வரும்போது அவங்களுடைய அந்த திறன் அப்படிங்கிறது மெல்ல மெல்ல குறைந்து இன்றைக்கி ரொம்ப கம்மியாயிடுச்சு. தெரியுமா தெரியாதா ஸ்டாலின் அவர்களுக்கு? கொஞ்சம் யோசனை பாருங்கள். அப்போ இந்த விஷயத்தை யாரும் கேட்கக்கூடாது. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து உங்களுக்கு வேண்டியப்பட்டவருங்கிறதுனால அவர் செய்கிற எல்லா விஷயத்தையும் பா வடி வாங்குறீங்க, எல் வடி வாங்குறீங்க, எல்லாம் ஓகே. காசு கேட்டால் வந்து அங்கே வந்து 10,000க்கு அதிகமான கல்வி நிலையங்கள், சின்ன பசங்க படிக்கிறது, நடுநிலை பள்ளிகள், அங்கே வந்து தரமான உட்காரும் இடமே இல்லை. உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி செய்தி பார்த்துருப்பீங்க. டெரஸில் உட்காந்து மாணவர்கள் படிக்கிறாங்க. வெயில் எப்படி அடிக்குதுன்னு நம்ம பார்த்துருக்கோம். அதில் உட்காந்து படிக்கிறாங்க. கேட்டால் வந்து அரசு பள்ளிகள் தரம் உயர்த்தி உள்ளோம், கம்ப்யூட்டரை கொண்டு வந்துட்டோம், அது கொண்டு வந்துட்டோம், இது கொண்டு வந்துட்டோங்கிறாங்களே. இப்போ காலையில் வந்து காலை உணவு திட்டம் கொண்டு வந்தீங்க, பாராட்டுறோம். கரெக்டுங்களா? அதே போல் கல்விக்கு நீங்கள் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நீங்கள் அங்கே வரக்கூடிய மாணவர்களை கவனிப்பதோடு மட்டுமல்லாமல் ஆசிரியர்களையும் கவனிக்கணுமா இல்லையா? எத்தனை கட்டடங்கள் இன்றைக்கி பாழாக போயிருக்குது. எத்தனை ஊரில் கிராம மக்கள் போராட்டம் பண்ணுறாங்க. அங்கே ஆசிரியர்கள் சரியில்லை, ஆசிரியர்கள் பற்றாக்குறை. 12,000 பகுதி நேர ஆசிரியர்களை ரோட்டில் நிறுத்தினதில் பெரிய பங்கு இந்த ஸ்டாலின் அரசாங்கத்துக்கு உண்டா இல்லையா? அவங்க நம்பி தானே வந்தாங்க. ஸ்டாலின் வராரு, விடியல் தர போகிறாருன்னு தானே சொன்னீங்க. நீங்கள் தந்த விடியல் இதுதானா? நீங்களும் உங்கள் அமைச்சரவையில் திமுக உடன்பிறப்புக்கெல்லாம் கோடியான காரில் போகிறீங்க. பிஹெச்டி படித்த ஒருத்தர் இந்த அளவுக்கு தட்டேந்த வைத்திருக்கிறீர்களே, சரியாக? இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அரசு போக்குவரத்து கழக ஊழியர்கள் இது முடியுது அவங்களுக்கு. 58 வயசு ஆனவுடனே 60 வயசு ஆனவுடனே அவங்களுக்கு இது முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது கூட ப்ராவிடன்ட் ஃபண்ட் கொடுக்கறது இல்லை. 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் அவருக்கு நீங்கள் பென்ஷனே கொடுக்குறீங்க. சில பேர் பென்ஷன் வாங்காமலே இறந்த கதையெல்லாம் சொல்கிறாங்க. அதுவும் இல்லாமல் ஒரு 80 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவங்களுக்கு அந்த ஊக்கத்தொகையெல்லாம் கொடுப்பீங்க, அதுவும் நிறுத்தப்பட்டதாக செய்தி வருது. இப்படி பல விஷயங்கள் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கும்போது எங்கே போய் கொண்டிருக்கிற தமிழகம்னு எண்ணி பார்க்கணுமா வேணாமா? கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்க. மறுபடியும் நம்ம சொல்கிறோம், இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலை கல்வித்தரம் அப்படிங்கிறது எந்த ரேஞ்சில் போயிட்டுருக்குது. கல்வி நிலையங்களில் நடைபெறும், அது வேறு பேசிக்கிட்டே போகலாம். இதையெல்லாம் மறைச்சிட்டு எப்படி வந்து ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார் யாருமே குறை சொல்ல முடியாதாச்சுன்னு எப்படி நீங்கள் சொல்லுவீங்க? இப்போ 2 மேட்ரு. அடுத்தது ஓரணியில் தமிழகம். கொஞ்சம் யோசனை பாருங்கள். இது என்னதுங்க ஓரணியில் தமிழகம்? என்ன அணி திரட்ட போகிறீங்க? இது 4 வருஷமாக நீங்கள் பண்ணாது, இப்போ என்ன பண்ண போகிறீங்க? ஓரணியில் நின்று என்ன பண்ணணும்? மோடிக்கிட்ட வந்து நம்ம வந்து நிதியை கேட்டு வாங்கி தர போகிறீங்களா? நீங்கள் தான் நிதி ஆய்வு கூட்டத்துக்கு போயிட்டு வந்தீங்களே, போய்ட்டு மோடி தான் தருவார் இருந்தீங்களே, எதுக்கு போனீங்க? கேட்டால் 2-3 வருஷமாக வீடியோ தான் போட்டிங்க. நான் போகலங்கிறதுக்கு ஒரு வீடியோ, இப்போ போனீங்கன்னு ஒரு வீடியோ போடுங்களேன். எதுக்காக நீங்கள் போனீங்க? டாஸ்மார்க்கில் ரைடு வந்தாலும் போனீங்கன்னு ஊருக்கே தெரியுமே. யாரை மறைக்க பார்க்குறீங்க? கொஞ்சம் யோசனை பாருங்கள். உங்களுடைய சிந்தனை முழுக்க என்ன? விஜயுடைய போராட்டத்தை தடுத்து நிறுத்தாது, கூட்டணி கட்சிகளை எப்படி சமாளிக்கணும்னு தெரில. எடப்பாடி பழனிசாமி வேறு மோடி கூட அணிக்குமாயிட்டார். ஏதாவது ரைடு கிட்டு விட்டால் எப்படி பண்ணுறது? நட்சத்திர விடுதியில் இருக்கக்கூடிய பணத்தை எப்படி பாதுகாப்பது? தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள்கிட்ட பணம் கொடுத்தா திரும்பி வருமா? ஏன்னா 10 வருஷம் அவங்க சம்பாதிக்கல, 4 வருஷம் நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் சம்பாதிச்சிருச்சு. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு தடவை பணம் கொடுத்தீங்கன்னா திரும்பி வரக்கூடிய நிலைமையே இல்லை. அப்போ உங்களுக்கு ஒரு அழுத்தம் வருது. உங்கள் மாப்பிள்ளை வந்து உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட்டை கொடுக்குறாரு. இல்லைங்க, ஒரு 70 தொகுதி 80 தொகுதி சிக்கலை எப்படி கலாய்வது? இல்லை இப்போ இருக்கக்கூடிய சிட்டிங் எம்எல்ஏங்க நிறைய பேருக்கு சீட்டு கொடுக்கக்கூடாது. சீட்டு கொடுக்காமல் இருக்கலாம்பா, மறுபடியும் சீட்டு கொடுக்கலன்னா அவங்க தனிச்சின்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ ஏற்கனவே மதுரையில் நடைபெற்ற மெகா கொள்ளை, எந்த ஊடகமாவது அது பேசுதா? எத்தனை கோடி கொள்ளை அடிக்கப்பட்டது? பில்லே ஃபோர்ஜரியாக கொடுத்துருக்காங்க. சாதாரணமாக ஒரு ஃபோர்ஜரி வேலை பண்ணால் சிறையில் இருக்கணும். நீங்கள் மண்டல தலைவர்களை ரிசைன் பண்ண சொல்கிறீங்க. நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? இதே ஜெயலலிதா அம்மாவோ கலைஞர் இருந்தால் என்ன ஜெயலலிதா அம்மா இருந்தால் என்னங்க பண்ணியிருப்பார்? எல்லாத்தையும் சிறையில் அடிச்சிருப்பாங்க. இது வரைக்கும் என் கட்சிக்காரங்க தப்பு பண்ணாங்க, இருந்தாலும் நான் சிறையில் அடைப்பேன், இதான் ஸ்டாலின் மாடல் அரசாங்கம்னு சொல்லியிருந்தால் எவ்வளோ பெரிய பேர் கிடச்சிருக்கேன். சினிமா மாதிரி, சினிமாவில் டைலாக் விடுவாங்கல்ல, அந்த மாதிரி டைலாக் விட்டு நீங்கள் திரும்பி பார்த்து ஸ்டாலின் மாதிரி ஒரு வீடியோ மாதிரி போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த வீடியோ பாருங்கள், மண்டல தலைவர்கள் பண்ணிட்டாங்க, வச்சு செய்வோம், உங்களை உள்ளத்துக்கு போட்டோம், மற்றவர்களோட கடுமையான தண்டனையை இந்த அரசாங்கம் வாங்கி கொடுக்கும் சொல்லியிருக்கணுமா? அவங்களுடைய சொத்தெல்லாம் எங்கேருந்து போச்சு? உங்களுடைய பேங்க் டீட்டெயில் எடுங்க. யாருமே தப்பு பண்ணக்கூடாதுங்கிறது தான் ஸ்டாலின் அரசு, திராவிட மாடல் அரசு. நீங்கள் சொல்லியிருந்தால் மக்கள் உங்களை பாராட்டுவார்களா இல்லையா? சாதாரண 200 வாங்குகிற அரசு ஊழியர்களால் அரெஸ்ட் பண்ணுறீங்க. உங்கள் மண்டல தலைவர்கள் கோடியாக கொள்ளடிச்சிட்டா அவங்க ரிசைன் மட்டும்தான் ஒரு தண்டனையா? ரிசைன் பண்ணது கூட இல்லை, இன்னும் ரிசைனே பண்ணல. ஸ்டாலின் சொன்னால் அது அவ்வளோதான் மரியாதை. இந்த பக்கம் பார்த்தா சென்னை மாநகராட்சியில் அடிக்கக்கூடிய கொள்ளை எந்தளவுக்கு சென்னை மாநகராட்சி வந்து தடுமாறிட்டு இருக்குது நிதி நிலைமையில்.
கவர்மெண்ட்டும் நிதி நிலைமை தடுமாறுது, அங்கேயும் நிதி நிலைமை தடுமாறுது, எல்லா இடத்துலையும் நிதி நிலைமை தடுமாறுது. இதெல்லாம் மீறி எப்படிங்க நீங்கள் இன்னும் எக்ஸ்ட்ரா நிறைய பேருக்கு வந்து உரிமை தொகை கொடுக்குறாங்களாம். இருக்கிறவங்களுக்கே காசு இல்லை, எப்படி இன்னும் எக்ஸ்ட்ரா உரிமை தொகை கொடுப்பீங்க? வருடத்திற்கு வந்து 12,000 கோடி செலவழிக்கிறீங்க இந்த உரிமை தொகையில். நான் என்ன கேட்குறேன், டாஸ்மார்க்கில் இருக்கக்கூடிய பணியாளர்கள் அவங்க போராட்டம், பகுதி நேர ஆசிரியர்கள் அவங்க போராட்டம், அரசு ஊழியர்கள் அவங்க போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் அப்படி போராட்டம். மின்வாரிய ஊழியர்களுக்கு கொடுப்பதற்கு காசு இல்லை கேட்டிங்களா, போக்குவரத்துறை ஊழியர்கள் காசு இல்லை. ஆனால் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்மரில் வந்து குறைஞ்சது சாதாரணமாக 500 கோடி கொள்ளடிக்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா கனிம வளத்தில் 2,000 கோடி 3,000 கோடிங்கிறீங்க. இந்த பக்கம் பார்த்தா டாஸ்மார்க்கில் 30,000 கோடிங்கிறீங்க. கேட்டால் இதுதான் திராவிட மாடலுங்க, எங்களுக்கு இதான் சொல்லி கொடுத்தாங்கிறீங்க. ஆனால் உங்களை ஏற்றி யாரும் கேள்வியே கேட்கக்கூடாது. இப்போ கேள்வி கேட்கலாம், முதல்லாம் கேள்வி கேட்டால் உள்ளத்துக்கு போட்டுருவீங்க. இப்போ கேள்வி கேட்டால் எலெக்ஷன் வருது, உங்களுக்கு தேவையில்லாமல் கெட்ட பெயர் ஆயிரும். கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஆனால் என்னென்னா இன்றைக்கி உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முட்டு கொடுக்குறது யார் கேட்டால் வந்து அறிவாலயத்தில் வார் ரூம். யார் வார் ரூம் யார்? நம்மளை மாதிரி இப்போ நம்மளாம் பேசுகிறோம்ல, நம்ம கூட இல்லை, நம்மளாம் சாதாரணமாக பேசுகிறோம். நிறைய சப்ஸ்கிரைபர் இருந்துக்கிட்டு திமுகவை திட்டுவாங்கல்ல, உடனே கமெண்ட், அவங்கள திட்டி கமெண்ட் உடனே வார் ரூம் சம்பந்தி. இப்போ அந்த ஓரணியில் தமிழகம் 70 லட்சம் பேர் புதுசாக உறுப்பினர்களாக சேர்ந்தாங்களாம். எப்படி? ஒரு வீட்டுக்கு போயிட்டு அம்மா திமுகவில் உறுப்பினர் ஆகுங்கன்னு ஒரு 10 பேர் போயிடுறாங்க. இதையும் தாண்டி முதலமைச்சருக்கு அங்கேருந்து ஃபோனு, முதலமைச்சர் அது எப்படிங்களா உறுப்பினர் ஆகிட்டீங்களா, என்ன வீட்டில் காஃபி சாப்பிட்றீங்களா, ஐயோ தெரிஞ்சு தான் நானே வந்திருப்பேனே. என்னங்க ஒரு செயற்கையாக இல்லை? ஒரு வீட்டுக்கு போய் அவங்கள தர்ம சங்கடத்தில் ஆழ்த்து. இதானா இப்போ மிஸ்டு கால் கொடுத்து கட்சியில் சேர்ந்தீங்களே, இப்போ கட்சியில் சேர்ந்தாங்களே பிஜேபி, அதுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம் சார்? உங்கள் கொள்கையின்பால் ஈர்க்கப்பட்டு வரணும் சார். ஒவ்வொரு வீட்டுக்காக நீங்கள் போய் நான் கையெழுத்து போடுங்க அப்படின்னு 10-15 பேர் போனீங்கன்னா கையெழுத்து போட மாட்டேன்னு எத்தனை பேர் சொல்லுவாங்க? இது இம்சைங்க. என்னங்க நினைப்பாங்க? ஒரு வீட்டுக்கு நீங்கள் நேராக போய் திமுகவில் உறுப்பினர் ஆகிருங்கன்னா, திமுக எதுக்கு நாங்கள் உறுப்பினர் ஆகணும்? தமிழ்நாட்டில் தேனாரும் பாலாரும் ஓடுதா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். நீங்கள் எல்லாத்தையும் இன்றைக்கி வந்து மளிகை சாமான் விலையை கேளுங்க, விவசாயிகள் நிம்மதியாக இருக்காங்களா? யாருமே நிம்மதி இல்லாமல் ஒரு ஆட்சியை கொடுத்து கொண்டு கையெழுத்து போடுங்கன்னு மக்களை இந்த மாதிரி நிர்பந்தப்படுத்துவது. நீங்கள் சும்மா விட்டுருந்தால் கூட உங்களுக்கு ஓட்டு போட்டிருப்பாங்க. தேவையெல்லாம் வீட்டுக்கு போய் உறுப்பினர் ஆகுங்கன்னா யார் ஓட்டு போடுவா? இது வந்து இப்போ அதாவது என்னென்னா, பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு நன்றாக தெரியும் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது. கேட்டால் உங்களுடன் ஸ்டாலின் நாங்கள் வந்து 15ஆம் தேதியிலேருந்து நாளையிலேருந்து நினைக்கிறேன் ஓப்பன் பண்ணுறோம், உங்கள் எந்த குறை இருந்தாலும் முகாமில் சொல்லலாம், நமக்கு ஒன்றும் சரியில்லை முகாமில் சொல்லலாம். அந்த முகாமுக்கு போய் சொல்லணுமா இல்லை வீட்டுக்கே வருவாங்களா? ஒன்று தமிழகம் முழுக்க இருக்கோ எல்லா வீட்டுக்கும் போவாங்களா? நமக்கு ஒன்றும் புரியல, என்ன கான்செப்ட் இது அப்போ இதுக்கு முன்னாடி 4 வருடங்களாக இதை நீங்கள் பண்ணியிருக்கலாமே. பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஜெகன்மோகன் ரெட்டி பண்ணார், வாலண்டியரை வச்சு அவங்களுக்கு சம்பளம் கொடுத்து பண்ணார். நீங்கள் அதுமாதிரி வந்த உடனே பண்ணியிருக்கலாமே. வந்து எவ்வளோ நாள் கழித்து தான் உரிமை தொகை கொடுத்தீங்க. ஏன்னா எம்பி எலெக்ஷனுக்கு. இப்போ எம்எல்ஏ எலெக்ஷன் வருதுங்கிறதுனால இன்னும் நிறைய பேரை இணைக்கிறீங்க. ஏற்கனவே நம்ம உடனே எடப்பாடி சொல்கிறாரு 1500ங்கிறாரு. நம்ம யோசிக்கிறோம் 1000 ரூபா கொடுக்கவே முடியல, எப்படிப்பா 1500 கொடுப்பாரு? இப்போ திமுக என்ன பண்ணோம், நீங்கள் 1500 சொல்லியிருக்க, இன்னும் நிறைய பேர் நான் உள்ளே சேர்க்குறேன் அப்படின்னு எல்லாரையும் உள்ளே சேர்க்குறாரு. எடப்பாடி பழனிசாமி சொல்ல இல்லை எனக்கு திட்டம் இருக்குது. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து இலவசங்கள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பணம். இப்போ எல்லாத்தையும் சொல்கிறாங்க சார் 5000 ரூபா இல்லை சார், 2000 3000 நினச்சா இல்லை சார், ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபா கொடுக்க 2 கட்சியும் முடிவு பண்ணிட்டாங்க. 10,000மா ஒரு வீட்டுக்கு 5 பேர்னு 50,000மா. மக்கள் யோசிக்கிறாங்க எப்பப்பா எலெக்ஷன் வரும், மக்கள் எவ்வளோ இடைத்தேர்தல் வந்தால் மக்களுக்கு அவ்வளோ கொண்டாட்டம். இன்றைக்கி மக்கள் எப்படி நிலைமைக்கு ஆகிட்டாங்கன்னா, சரி நம்மகிட்ட தானே அடிக்கிறாங்க, குடும்பமான வரைக்கும் அடிச்சிருவோம். திமுக ஏன் பயப்படுகிறது? விஜய் வந்து ஆட்டத்துக்கு எடுத்துட்டா என்ன பண்ணுறது? ஏன் விஜய் பார்த்து உண்மையிலே பயப்படுறாங்க. திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டுக்களை விஜய் வாங்கி திமுகவுக்கு தான் கெயின் பண்ணுவாருங்கிறது ஒரு பொதுவான கணக்கு. அப்படி தான் தெரியுது. ஏன்னா விஜய் வந்து நிற்கும் போது திமுகவை திட்டுவார், எடப்பாடி பழனிசாமி பிஜேபியும் திமுகவை திட்டம். இப்போ திமுகவுடைய எதிர்ப்பு ஓட்டு 2ஆக பிரியும் போது திமுக ஜெயிக்கும், இவ்வளோதானே கான்செப்ட். ஆனால் அதையும் மீறி திமுக மிரளுது. ஏன் சொல்ல முடியாதுங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது பண்ணி நமக்கு தோத்துட்டோம்னா திமுகவே இருக்காதே. ஏன் அடுத்து வந்து 10-15 வருடங்கள் வந்து 13 வருடங்கள் ஆட்சியில் இல்லாத இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்து அரசியலை நடத்தியவர் கலைஞர். அந்த மாதிரி ஆளுமை இன்றைக்கி யாருக்காவது இருக்கா? திமுக சிங்கிள் செதறி போயிடும். கோடான கோடி சொத்து சேர்த்து வச்சுருக்கோம், தம்பிகள் விட்டுட்டு ஓடிடுவாங்க. யார் இவங்க கூட இருந்தாங்களோ எல்லோரும் விட்டுட்டு ஓடிடுவாங்க. இன்னொன்று வேறு, கனிமொழி அவர்களை பின்னால் பிஜேபி வந்து அவங்கள பூஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நாளைக்கு கட்சி ஓடிஞ்சுன்னா கனிமொழி கைப்பற்றிட்டா கட்சியா? இவ்வளோ விஷயங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. மறுபடியும் சொல்கிறோம், இது எல்லாத்தையும் பேசலாம், நிறைய பேசிட்டோம்னு நினைக்கிறேன். அதுக்கு தகுந்து கடைசியாக எடப்பாடி மேட்டர். எடப்பாடி பழனிசாமி அண்மையில் கோயம்புத்தூரில் சுற்றுப்பயணம் போனார். வேலுமணி கூட இருந்த நிலவு பிரமுகர் வெளியில் போயிட்டு நமக்கு தெரியும். அந்த ஏரியாவில் பார்த்தா கூட்டம் கம்மியாக. ஏன்னா எப்பயுமே நிலவு பிரமுகர் தான் பண்ணுவார்.
இந்த தடவை 10,000 பேரை கூட்டு வாங்கன்னா 1000 பேர் தான் கூட்டு வந்திருக்காங்க. நடுவில் யாரோ பணத்தை ஆட்டையை போட்டாங்களாம். அது சம்மந்தமான விசாரணை போயிட்டுருக்குது அதிமுகவில். தொடர்ந்து சொல்கிறோம், அதிமுக ஜெயிக்க வேண்டும் என்றால் நிறைய விஷயங்களை பண்ணணும். எடப்பாடி பழனிசாமி நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணல. ஆனால் தொடர்ந்து அமித்ஷாவுடைய பேச்சு எடப்பாடியை சிக்கலில் ஆழ்த்தி கொண்டு இருக்கிறது. இதற்கு முடிவு கட்டலைன்னா எடப்பாடியுடைய வெற்றி சந்தேகம்தான். ஏன்னா நான் கூட்டணியாச்சுன்னு தொடர்ந்து அவர் சொல்லிட்டு இருந்தாருன்னா திமுகவுக்கு நன்மை பயக்கக்கூடிய விஷயமாகுது. இப்பவும் சொல்கிறோம், கூட்டணி பலம்ங்கிறது திமுகவுக்கு தான் இருக்குது. என்ன ஒன்று, இனிமேல் போகக்கூடிய காலம் நிறையா இருக்குது. ஈடி தன்னுடைய வேலையை நிறையா காட்டும். அப்போது களம் நிறையாக மாறலாம். எல்லாத்தையும் தாண்டி ஒரு கட்சி ஜெயிக்குது தோக்குது அப்படிங்கிறத தாண்டிங்க நியாயம்னு ஒன்று இருக்குல்ல. திமுகவே ஜெயிக்கிட்டா யார் வேணால் ஜெயிக்கிட்டோம், நியாயம்னு இருக்குல்ல. கடந்த காலங்களில் நீங்கள் என்ன பண்ணினீர்கள்? இந்த 5 வருடங்களில் நீங்கள் என்ன பண்ணீங்க? நீங்கள் ஜெயிச்சுட்டு போங்க வேணாங்களே, ஆனால் நீங்கள் செஞ்ச தப்புன்னு சொல்கிறதுக்கு நமக்கு உரிமை இருக்கா இல்லையா? அதாவது திமுக நல்லது செய்தால் ஆதரிப்போம். நம்ம தொடர்ந்து சொல்கிறோம், திமுகவில் ஸ்டாலின் அவர்கள் ஓடி ஓடி போய் உழைக்கிறாருப்பா, அதில் மாற்று கருத்தில். காலை உணவு திட்டம் சூப்பர் திட்டம் எல்லாம் ஓகே. ஆனால் கடந்த காலங்களில் நீங்கள் சொன்னதையே மாற்றுறீங்களே. நீங்கள் சாத்தான்குளத்தில் சிபிஐ கொடுத்தது அவ்வளோ கொந்தளிச்சிங்க. இன்றைக்கி உங்கள் திருபுவனத்தை நீங்கள் சிபிஐ கொடுத்துட்டீங்க. அதான் விஜய் கேட்குறாரு. என்ன பதில் சொல்லுவீங்க? விஜய் இல்லை, யார் கேட்டாலும் அது ரைட் தானே. நீங்கள் எடப்பாடி பழனிசாமி கேட்குறாரு, நிதி நிலைமைங்கிறீங்களே. அப்போ நீங்கள் எங்களுடைய விஷயத்துக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஓட்டிகிட்டு இருக்கீங்களேன்னு கேட்குறாங்க. மறுபடியும் சொல்கிறோம், இவர்கள்ட்ட திமுக ஒரு பதட்டம் தெரியுது. ஓரணியில் தமிழகம் ஆகட்டும், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்த திட்டம் என்ன? எப்படியாவது ஜெயிக்கணும். அதுக்கு என்ன பண்ணலாம்? ஒரு 5 ஐஏஎஸ் ஆஃபீஸரை போடுங்க. திறமையான ஆட்கள் தான் போட்டிருக்காங்க. ககன்சிங் சிப்பேடி, அமுதா அவர்கள், ராதாகிருஷ்ணன் நல்லா தான் போட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் வச்சு இந்த செய்தி தொடர்பாளர்களாக நியமித்து இந்த திட்டங்கள்லாம் ஒழுங்காக மக்கள்கிட்ட போய் சேருதா, அது சம்பந்தமான விஷயங்களை பண்ண சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் காலம் கடந்த நடவடிக்கை முதல்லையே பண்ணும். சரி, இப்போவாது பண்ணுறாங்களே, இதையெல்லாம் மக்கள் பார்த்து ஓட்டு போட்டால் நம்மளும் வாழ்கின்றோம். மக்கள்லாம் ஓட்டு போட்டு திமுகவை தேர்ந்தெடுத்தால் நம்ம வாழ்க்கைன்னு தான் சொல்ல போகிறோம். இந்த பக்கம் எடப்பாடியை தேர்ந்தெடுத்தால் அவங்களுக்கும் வாழ்க்கைன்னு தான் சொல்ல போகிறோம். மக்கள் மிகவும் புத்திசாலிகள், அவர்கள் நல்ல முடிவு எடுப்பார்கள். தொடர்ந்து நிறைய அண்மை தகவலை தொடர்ந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்து ஊக்கம் கொடுங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.